ப்ரைவசி இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பற்றின அனைத்து விஷயங்களும் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி சொல்லுவீங்களா? எனக்கு இதுதான் சம்பளம், இதுதான் பேங்க் பேலன்ஸு, இன்றைக்கி நான் இது பண்ணேன், இது சாப்பிட்டேன், இது ஒரு செயலாக செஞ்சேன், இந்த வேலை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இல்லை இந்த பிஸ்னஸ் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படிலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் தோல்வி அடைவது உறுதி. இல்லைன்னா தோல்வி உற்ற நிலையில் இப்போ நீங்கள் இருப்பது 100க்கு 100 உறுதியான விஷயமா இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நாம் ஒரு சாக்லேட்டு திறந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா எறும்புகள்லாம் மொச்சி அதை சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். இதுவே அந்த சாக்லேட் சீல் பண்ணி நீங்கள் எங்கே வச்சாலும் எதாலையும் அதை அணுக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஏன் தோற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே நம்மளுடைய வாய் தான். நம்ம தேவையில்லாத தகவல்களை தேவையில்லாத நபர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரகசியங்கள் தெரிந்த நபர்கள், உங்களுடைய அனைத்து விஷயங்களும் தெரிந்த நபர் எப்போ வேணால் உங்களுக்கு எதிராக மாறலாம். அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அப்பா பையன், தம்பி தங்கச்சி, மனைவி மகள் மகன், இல்லை உற்ற தோழன், யாராக வேணால் இருக்கலாம். ஒரு எதிரி கூட உங்களை அவ்வளவு எதிர்க்க முடியாது, அவ்வளோ அழிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே தெரிந்த உங்கள் கூடவே பழகின ஒருத்தர் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க எல்லா ஆயுதங்களும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. காரணம், அவங்கள பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் உங்களை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் ப்ரைவசி இஸ் பவருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக ஜெயிக்கலாம்.